ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரியான ஒரு வீடு. நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும், எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம நிம்மதியா இருந்தாலே போதும். ஆனா அந்த மாதிரியான ஒரு இடத்துல கூட நம்மளால பிரச்சனை கூட்டாம இருக்கவே முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். படத்தோட பேரு த ரூம். 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் விலைக்கு வாங்கிட்டு அங்க புதுசா குடி வராங்க. நம்ம ஹீரோவோட பேரு மேட், நம்ம ஹீரோயினோட பேரு கேட். இவங்க ரெண்டு பேரும் புதுசா போன அந்த வீட்டில் பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அந்த செவுத்துல ஏதோ ஒரு விஷயம் தட்டுப்படுது. அவனும் அந்த செவுத்துல ஒட்டிட்டு இருந்த அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு பார்க்கும்போது அந்த செவுத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதவு ஒன்று இருக்கு. அந்த ரூமை திறக்கணும் அப்படின்னா சென்டர்ல ஒரு பெரிய கீ ஒன்று போடுற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு கீழே ஏற்கனவே பொருளால் நிறைய எடுத்து போட்டு இருந்திருப்பான். ஸோ அதுல ஏதாவது இதுக்கான கீ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்க அதுல ஒரு செட்டப் ஒன்று கிடைக்குது. அதுல 2 பார்ட் இருக்கும். அந்த 2 பார்ட்டையுமே ஒன்னா சேர்த்து வச்சு அந்த கதவுல ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த கதவு ஓப்பன் ஆகுது. அது ஓப்பன் ஆகும்போது அந்த வீட்டில் இருந்த எல்லா எலக்ட்ரிக்கல் பொருளுமே பிளிப் ஆகுது. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் ஒருத்தனை வர சொல்லியிருக்காங்க. வீட்டில் ஒயரிங் எல்லாம் எங்கெங்க இருந்து வருது அது எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. கீழே போய் பார்த்தா தான் தெரியுது ஒரு பெரிய செட்டப்பே இருக்கு. அதுல எந்த ஒயரு எதுக்கானது எங்க இருந்து வருதுன்னு ஒண்ணுமே புரியல. ஸோ வந்த எலக்ட்ரிஷியனும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக அப்பதான் அந்த எலக்ட்ரிஷியன் இவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு ஒருத்தவங்க குடி வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் எதனால இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் குடியிருந்தவங்க இதே வீட்டில் தான் இறந்து போனாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த வீட்டை பத்தி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறான். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையனுமே இருந்திருக்கான். என்னாச்சு அப்படின்னு தெரியல. ஒரு கட்டத்தில் அந்த பையனே அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கொண்டுட்டான். போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது ஏன் இந்த கொலையை பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இந்த வீடு தான் என்ன அவங்களை கொல்ல சொல்லுச்சு, இந்த வீடு தான் என்னைய கொலை பண்ண வச்சது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு டயர்ட் ஆயிட்டு சரக்கு அடிச்சுட்டு திருப்பி அந்த ரூமுக்கே தான் போறான். அந்த ரூம்ல போய் உட்கார்ந்து இருக்கும்போது அவன் கையில இருந்த பாட்டில் காலி ஆயிடுச்சு. அப்போ எதாச்சியா எனக்கு இன்னொரு பாட்டில் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அந்த வீட்டில் மறுபடியும் அந்த லைட் எல்லாமே டிப்பாக எரிய ஆரம்பிக்குது. அந்த லைட்டு திரும்ப வந்ததுமே அங்க இன்னொரு சரக்கு பாட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ஆள் ஆடி போயிடுறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. நைட்டு பூரா அந்த பாட்டில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்காக என்னென்னத்தையோ கேட்டு வந்திருக்கான். எல்லாமே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இவன் என்ன வேலை செய்யறான் அப்படிங்கிற சொல்லல. இவன் ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ இவனும் நைட்டு பூரா பல விதமான பெயிண்டிங், பழைய பொருள், அது இதுன்னு என்னென்னத்தையோ கேட்டு வச்சிருந்திருக்கான். அந்த ரூம்ல எல்லாமே கிடைச்சிருந்திருக்கு. இதை இவன் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஆனா அவளால் இதை நம்பவே முடியல. அதுக்கு அவனும் நீ ஏதாச்சும் கேளு, நீ வேணா கேட்டு பாரு, கண்டிப்பா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவனும் எனக்கு ஒரு $1000 இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அவ சொன்னதையுமே இவனும் அந்த பொருள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த $1000 எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். கடைசியில அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்டயுமே காட்டுறான். அதை இவளால நம்ப முடியல. இதை நீ எப்போ ஒடிய வச்ச, என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. நீ நம்பணும் அப்படின்னா நம்ம கிட்ட இல்லாத அளவுக்கு பணத்தை கேளு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவளும் பெரிய அளவுல ஒரு அமௌண்ட் ஒன்று சொல்றா. சொல்லி முடிச்சதுமே அந்த பணம் அங்க இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினால நம்பவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரூம்ல என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே கேட்கறானுங்க. நல்லா என்ஜாய் பண்றானுங்க, குடிக்கிறானுங்க, டான்ஸ் ஆடுறானுங்க. அந்த ரூமை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்றானுங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில அந்த ஊஞ்சல் உட்காந்து ஆடிட்டு இருக்கா. அவன் அந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு நெக்லஸ் ஒன்று கேட்டு அதை போட்டுருந்துருப்பா போல. எங்க அதை காணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அது எங்க போனா என்ன, நம்மளால தான் மறுபடியும் எல்லாத்தையும் வாங்கிக்க முடியும்ல, அது போச்சுன்னா இன்னொன்று வாங்கிக்குவோம், அதுவும் போச்சுன்னா இன்னொன்று வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டா பேசுறா. ஒரு மனுஷனுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் ரொம்பவே சுலபமா கிடைச்சா அதனுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு இந்த சீனு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தொட்டில் ஒன்று கிஃப்ட் பண்ணுறான். என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப வருஷமாகவே குழந்தை இல்லாமல் இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே 2 தடவை கன்சீவ் ஆகி அந்த குழந்தை இறந்தே போயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோ தான் டாக்டர் தான் நம்ம 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, நம்ம வேணா மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. மறுபடியும் அந்த குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே இறந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு. அதனால நம்ம ஹீரோயின் அங்கிருந்து அப்செட்டா கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவன் வெளியே போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது ஒரு குழந்தை அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குது. இவனு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் குழந்தையோட உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ரூமுக்கு போய் ஒரு குழந்தைய விஷா கேட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. ஸோ இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு வந்திருக்கும். ஸோ ரியலான பிரச்சனையே இங்கே தான் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு குழந்தைய அந்த ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தது சுத்தமாகவே பிடிக்கல. அதனால இவங்க 2 பேருக்குள்ள மறுபடியும் பிரச்சனை ஆகுது. நமக்கு அந்த குழந்தை வேணாம், அந்த ரூம்லேயே போய் அதை மறுபடியும் குத்துரு அப்படிங்கிற சொல்றான். நம்ம ஹீரோயினும் மனசே இல்லாம மறுபடியும் அந்த குழந்தைய தூக்கிட்டே அந்த ரூமுக்கு போக நம்ம ஹீரோயினால அந்த குழந்தைய வேணாம் அப்படின்னு சொல்லவே முடியல. சரி நம்மளாவது கையில வாங்கிட்டு அந்த குழந்தைய அந்த மாதிரி சொல்லி போக வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த குழந்தைய கையில வாங்குறான். ஆனா அவனாலையுமே ஒரு குழந்தைய வேணான்னு சொல்லி கொடுக்கவே முடியல. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே மறுபடியும் அந்த ரூமை விட்டு அந்த குழந்தையோட வெளியே வராங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க தான் அந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு இதுல சுத்தமாவே உடன்பாடு கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த வீட்டை பத்தி படிக்கும்போது அந்த குட்டி பையனை பத்தி படிச்சிருந்திருப்பான்ல, அவன் இன்னும் உயிரோட அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். என்னதான் அவன் கொலை பண்ணியிருந்தாலும் அவனுக்கு மனநலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அவனுக்கு தண்டனை கொடுக்காம மனநல காப்பகத்தில் வச்சு இன்னும் பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவன் கையில் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு அவனை தான் பார்க்க போறான். அங்கே போகும்போது சும்மா சாதாரணமான எல்லாரும்
யாரும் போய் பாத்திர முடியாது. அதனால நம்ம ஹீரோ ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் அந்த ஆளை பார்க்க போயிருந்துப்பான். அங்க போய் பார்த்ததுமே அந்த ஆளே கண்டுபிடிச்சாரான், நீ ரிப்போர்ட்டர்லாம் இல்ல அப்படின்னு. ஸோ நீ யாரு அப்படின்னு கேட்கறான். ஸோ நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான், நானும் என் ஒய்ஃபும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த வீட்டுக்கு குடி வந்தோம் அப்படின்னு. நம்ம ஜான்டோ கொஞ்சம் கூட யோசிக்காம நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவுக்கு என்ன நடக்குது என்ன சொல்றான் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. நீ எதுக்காக அவங்கள கொலை பண்ண அப்படின்னு கேட்கறான். அந்த ரூமுக்கு நீ போனேல, அந்த ரூமை கண்டுபிடிச்சிட்டேல அப்படின்னு கேட்கறான். ஸோ உனக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைச்சிருக்கும்ல, நல்லா என்ஜாய் பண்ணல அப்படின்னு கேட்கறான். ஆனா உனக்கான பிரச்சனையே அங்கதான் இருக்கு, நீ எவ்வளவு தூரம் அந்த வீட்டை விட்டுட்டு கிளம்புறியோ அவ்வளவு தூரம் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்க இருந்து அவனோட வீட்டுக்கு கிளம்புறான். போற வழியில பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சுட்டு வீட்டுல இருந்து அந்த காசை எடுத்துட்டு வந்தான்ல, அந்த ரூம்ல விஷா கேட்டு கிடைச்ச காசை, அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்ல கை விடும்போது தான் தெரியுது அங்க பணம் இல்ல, அதுக்கு பொதுவா வெறும் சாம்பல் தூள் தான் இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறது அவனுக்கு சுத்தமா புரியல. அதுக்கப்புறமா அவசர அவசரமா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனதையுமே அந்த ரூம்ல விஷா கேட்டு கிடைச்ச பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து கொண்டு போய் அந்த வீட்டோட வாசல்ல வைக்கிறான். அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற பகுதி மட்டும் அப்படியே கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி சாம்பலா போகுது. அப்பதான் புரிஞ்சுக்கிறான், இந்த வீட்டுல விஷா கேட்டு கிடைக்கிற எந்த பொருளையுமே இந்த வீட்டை விட்டு வெளியில எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு. அப்படி ஒருவேளை அதை நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியில எடுத்து போனோம் அப்படின்னா அது சீக்கிரமே அழிஞ்சு சாம்பலா போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுறான். அதுக்கப்புறமா அவசர அவசரமா அந்த ரூமுக்கு போய் அந்த ரூமோட செவுத்து எல்லாத்தையுமே உடைக்க ஆரம்பிக்கிறான். இந்த ரூம்ல என்ன நடக்குது, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு. ஆனா அந்த செவுத்து எல்லாத்தையுமே உடைச்சு பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரியுது அது உள்ளாவே ஒரு ஒயரிங் செட்டப். முத அந்த எலக்ட்ரிஷியன் வரும்போது கீழே ஒரு பெரிய ஒயரிங் செட்டப் ஒன்று இருந்தது இல்ல, அந்த இடத்துல ஒரு மிஷின் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்கும். அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். அதோட ஒயரிங் எல்லாமே இந்த ரூம் ஃபுல்லாவே நிறைஞ்சு கிடக்குது. இவன் இப்படி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த குழந்தையை கூட்டிட்டு கொஞ்சம் காத்தோட்டமா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போறா. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவோட பேர் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்துறா. அந்த குழந்தை ரொம்ப அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குது. ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம இவனும் அந்த கதவு பின்னாடி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கதவை திறந்து போய் பார்க்க அந்த குழந்தை இறந்து போயிருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குழந்தை வளர்ந்துருக்குது. வெறும் ஒரு மாசம் 2 மாசம் குழந்தை இப்போ ஒரு 10 வயசு பையனா வளர்ந்துட்டான். அவசர அவசரமா அந்த குழந்தைய வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வரானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த வீட்டை பத்தி, ஜான்டோ பத்தி, இந்த வீட்டுல நம்ம எந்த பொருளெல்லாம் விஷ் பண்ணி கேட்கறோமோ அது எல்லாத்தையுமே இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்குது. அப்படி ஒரு வேளை அந்த வீட்டை விட்டுட்டு அதை வெளியில எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அது அழிஞ்சு போயிருது நினைச்சிருந்தோம்ல, அது அப்படி கிடையாது, இது ஏஜிங் ப்ராசஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பெருசா சந்தோஷமா இல்ல. அந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாத்தையும் எப்படி தடுக்கிறது அப்படிங்கறத பத்தியே யோசிச்சுட்டு ஒரு மாதிரி சைக்காவே ஆயிட்டான். கிறுக்குத்தனமா பெயிண்டிங் வரைகிறது, தனியாவே இருக்கிறது, சரக்கடிக்கிறது, அந்த ரூமை பத்தி ஒரு பெரிய மேப் செட்டப் ஒன்று இருக்கும். ஸோ அதையே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி பைத்தியார்த்தனமா ஆயிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவட அந்த குழந்தைய முழுசா பார்த்துக்க ஆரம்பிக்கிறா. இவ அந்த குழந்தையோட கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கா. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தான் செட் ஆகாமே இருக்கு. இந்த பையனும் நாள் ஆக ஆக வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நானும் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் வெளியில கூட்டு போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, அதனால அந்த பையனை வெளியே விடாமே வச்சிருக்கா. ஒரு கட்டத்துல நம்மளை வெளியவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றது எல்லாத்தையும் கேட்காம ஒரு மாதிரி முரண்டு பிடிக்க ஆரம்பிக்கிறான். அதனால நம்ம ஹீரோயின் வெளியில இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா தானே நீ வெளியே போகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு அந்த ஜன்னல் எல்லாத்தையுமே பலகை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டா கூட அவன் மேல கூட பயங்கரமா கோவப்படுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஒரு நாள் அந்த ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம வெளியில அந்த கதவை திறந்துட்டு அவனோட கையை நீட்டுறான். அப்ப இவனோட ரூமோட கதவு காத்துல பட்டுன்னு அடிக்க அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. இவன் கதவை திறந்துட்டு வெளியில போனது தெரிஞ்சுட்டு பயங்கரமா அவனை பிடிச்சி கத்துறா. ஒருவேளை அவன் வெளியே போயிட்டானோ அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல, ஒரு மாதிரி அமைதியா அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா இவளோட ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது அந்த பையனை பயங்கரமா திட்டா இல்லையா, அதனால அந்த பையன் ரொம்பவே பாவமா இவகிட்ட வந்து நீங்க என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல, எப்பவுமே என் கூடயே இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவனும் நான் அவனை விட்டுட்டு எங்க போவேன், நான் அவன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிடுறா. அந்த பையன் பெரும்பாலும் நம்ம ஹீரோயின் கூடயே தான் இருப்பான். நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் பெரிய டச்சே இருந்திருக்காது. ஒரு நாள் நம்ம ஹீரோட ரூம்குள்ள அவன் போய் பார்க்கறான். நம்ம ஹீரோ பைத்தியகாரத்தனமா என்னென்னமோ வரைஞ்சு வச்சிருக்கான். அது எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொம்மை ஒன்று இருக்கும். அந்த பொம்மையை தெரியாம தட்டி விட்டு உடைச்சிடறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவனை பயங்கரமா திட்டி அங்கிருந்து அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அந்த மேப் ஒன்று வச்சிருந்திருப்பான்ல அந்த ரூமை பத்தி, அந்த மேப்பை அந்த குட்டி பையன் பார்க்கறான். பார்த்துட்டு அந்த ரூமுக்கும் போறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ முழிச்சு பார்க்கும்போது அவன் உடச்சு விட்டான்ல அந்த பொம்மை உடையாம முழுசா அவன் பக்கத்துல இருக்குது. இதை பார்த்த உடனே வேக வேகமா நம்ம ஹீரோயின் கிட்ட ஓடுறான். இதை நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஹீரோயின் நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு கேட்கும்போது அவசர அவசரமா அவங்க 2 பேருமே அந்த ரூமை பார்த்து ஓடுறாங்க. உள்ள போய் பார்த்தாதான் பெரிய ஷாக்கு. அவன் ஒரு பெரிய காடையே வளர்த்து வச்சிருக்கான். நிறைய மரம், பனி பொழியுது, ஒரு மாதிரி சூப்பரான செட்டப்பை அவன் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இவனை வெளியவே கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இந்த மாதிரி ஒரு வழியை அவனே அவனுக்காக கண்டுபிடிச்சான் அப்படி. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு பயம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் தனியா வந்து பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இதுல உனக்கு என்ன பிரச்சனை, அவன் தான் வெளியில போகல, நம்ம யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ரூம்ல அவனுக்கான என்விரான்மெண்ட்டை அவனே கிரியேட் பண்ணிக்கிறான், இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கறா. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அந்த பையனை பார்க்கும்போது பயம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. என்ன அப்படின்னா அவன் சின்ன பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது.
அவனோட கற்பனை எல்லை மீறி போகும்போது அது நம்மளுக்கே பிரச்சனையாக வந்து முடியும், இது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறான். இப்படி இவங்க நேரம் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வருது. அந்த குட்டி பையன் வேகமாக போய் அந்த ஃபோன் எடுத்துடுறான். அந்த பக்கம் யார் பேசுறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜான் டோ தான் ஃபோன் பண்ணியிருந்திருக்கான். இந்த குட்டி பையன் பேசுறதையும் கேட்டுட்டான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஃபோனை பிடிங்கி ஃபோனில் யார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பக்கம் ஜான் டோ பேசுறது இவனுக்கு தெரிய வருது. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்போ நீங்கள் அந்த குழந்தைய அந்த ரூம்ல இருந்து விசா கேட்டு வாங்கியிருக்கீங்களா, நீங்கள் ஒரு குழந்தைய வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். இதை யார் கேட்டா, நீ தான் கேட்டியா மேட், நீ தான் கேட்டியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் என் ஒய்ஃப் தான் கேட்டா, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மறுபடியும் அவன் சம்மந்தமே இல்லாமல் பேச ஆரம்பிக்கிறான். இந்த வீட்டை விட்டுட்டு எந்த பொருளையுமே உன்னால் வெளியில் கொண்டு போக முடியல, அப்படி ஒருவேளை வெளியில் கொண்டு போகிறதுக்கு ஆப்ஷன் இருந்தால் அதை நீ தெரிஞ்சுக்க விரும்புறியா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோவும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்குறான். அதுக்கு மறுபடியும் அவன் புரியாத மாதிரியே பேசுகிறான். ஒரு மனுஷன் எப்போ ஃப்ரீ ஆவான்னு தெரியுமா மேட் அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ டென்ஷனில் எனக்கு எதுவுமே புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி பேசு அப்படின்னு கேட்குறான். ஒரு மனுஷன் எப்போ ஃப்ரீயாக இருப்பான்னு அவனுக்கு தெரியுமா மேட், அவனை படைச்ச கடவுள் இல்லாதப்போ தான் அவன் ஃப்ரீயாக இருப்பான் அப்படின்றான். இதுக்கும் நான் கேட்குறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது, நல்லா யோசிச்சு பாரு மேட், நம்மளுக்கு மேலே நம்மளை படைச்ச ஒரு சக்தி இல்லை அப்படின்னும் போது நம்மளால் எல்லை கடந்து பயணம் பண்ண முடியும், நம்மளால் என்ன வேணால் செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறான். இதை எனக்கு எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. ஒருவேளை உன் ஒய்ஃப் இறந்துட்டா அந்த பையனால் எங்கே வேணால் போக முடியும், இந்த உலகத்தில் அவனும் ஒரு பார்ட்டாக மாறிடுவான் அப்படின்றான். அதுக்கப்புறமா அவனாலையும் மற்ற மனுஷங்க மாதிரியே ரொம்ப நார்மலாக வாழ முடியும், அவனுக்கும் வயசெல்லாம் ஆகும் அப்படின்றான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் கரெக்டாக கெஸ் பண்ணுறான். அப்போ நீயும் இந்த மாதிரி அந்த ரூம்ல இருந்து தான் வந்தியா அப்படின்னு. இப்போ உங்கள் அப்பா அம்மாவும் உன்னை இதே மாதிரி அந்த ரூம்ல இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா, இதனால தான் நீ அவங்களை கொலை பண்ணியா அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் நம்ம ஜான் டோ அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதே சொல்கிறான். இவங்க அப்பா அம்மாவும் இவனை இதே மாதிரி ரூம்ல இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவனை வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னும் போது அவங்க அம்மா தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை நம்மளே இல்லை அப்படின்னா அவனால் வெளியில் போக முடியும் அப்படின்னு. அதனால அவங்க அப்பாவை அவங்களே கொலை பண்ணிட்டு இவங்களையுமே கொல்ல சொல்லி நம்ம ஜான் டோவை வற்புறுத்திருக்காங்க. அவனு ஒரு கட்டத்தில் வழி தெரியாமல் அவங்கள கொண்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பைத்தியார் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இப்போ நீ என்ன பண்ண போற மேட், உன் குழந்தைக்காக உன் ஒய்ஃபை கொல்ல போறியா, இல்லை உன் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக அந்த குழந்தைய கொல்ல போறியா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜான் டோ நம்ம ஹீரோ கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது நம்ம ஹீரோயினும் அந்த லேண்ட்லைன் வழியா இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்திருக்கா அப்படின்னு. ஸோ நம்ம இறந்தாதான் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் அப்செட் ஆகிட்டு அந்த கார் எடுத்துட்டு வெளியில போயிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அவளை எங்கெங்கயோ தேடி பார்க்குறான், கிடைக்கல. அதுக்கப்புறமா நைட் ஆயிருது, அவள் இன்னுமே வரல. அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த பையன் கேட்குறான், நீ என்னோட உண்மையான அப்பா கிடையாதுல்ல, நீ எப்பவுமே என் கூட ஒன்றா இருந்ததே கிடையாது, நல்ல விதமாக பேசினதே கிடையாது, அப்போ என்னோட உண்மையான அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோ கோவத்தில் எல்லாத்தையுமே சொல்லிடுறான். உனக்கு உண்மையான அப்பாவும் கிடையாது, உனக்கு உண்மையான அம்மாவும் கிடையாது, நீ என்னோட ஒய்ஃப் கேட்ட ஒரு விஷலேருந்து வந்தவன் தான், நீ இந்த வீட்டில் இருக்கிற மற்ற பொருளுங்க மாதிரி தான் நீயும் அப்படிங்கிறத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அந்த பையன் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லி வச்சிருந்திருப்பா அப்படின்னா, நீ இந்த வீட்டை விட்டுட்டு வெளியே போன அப்படின்னா நிறைய கெட்ட ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்குது, அது உன்னை நிறைய ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லி வச்சிருந்திருப்பா. அப்போ அந்த பையன் இதெல்லாம் சொல்லிட்டு அம்மா இப்படி தானே சொன்னாங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு, இது எல்லாமே அவள் உனக்கு சொன்ன வெறும் கட்டுக்கதை தான், ஒழுங்காக சாப்பிட்டு போய் படு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஹீரோக்கு ஒரு குட்டி பையன் இப்படிலாம் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்பவே கஷ்டமாயிருது. அதுக்கப்புறமா அந்த பையன்கிட்ட போய் அவன் சாரி சொல்லி அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுமே வீட்டுக்கு திரும்பி வந்துடுறா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. நம்ம ஹீரோயின் வந்த சத்தம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ அவளை பார்க்கறக்காக எந்திரிச்சு வரான். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒன்றா இருக்காங்க. இதை அந்த குட்டி பையன் அந்த கதவு வழியாக பார்த்துடுறான். ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிட்டாங்க. அவன் ரூமில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது வெளியில யாரோ கதவை திறக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேருமே அவசர அவசரமாக வெளியே ஓடி போய் பார்க்குறாங்க. கதவு திறந்து கிடக்குது. ஆனால் ஹாலில் அந்த பையன் இப்போ ஒரு 18 வயசு பையனாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரி, நம்ம ஹீரோவும் அந்த பையனும் தான் நேற்று நைட்டு பேசி கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாங்களே, மறுபடியும் ஏன் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஹீரோ என்னதான் இவங்க கூட நேற்று நைட் நல்ல விதமாக பேசியிருந்தாலும் இவனுக்கு எப்பவுமே நம்ம ஹீரோயின் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதனால நேற்று நைட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசி சமாதானமாகி கொஞ்சம் ஒன்றா இருந்தது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு இருப்பான்ல. அதனால ஒருவேளை நம்ம ஹீரோயினை இந்த பையன்கிட்ட இருந்து பிரிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நம்ம ஹீரோவோடைய சண்டைக்கு போகிறான் கத்தி எடுத்துட்டு. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறானு. நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து மயக்கமாயிடுறா. அதுக்கப்புறமா இவ கண்ணு முடிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்கான், அந்த பையனை காணோம். நம்ம ஹீரோயினும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. அதுக்கப்புறமா அவனோட பாடி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த வீட்டுக்கு வெளியில் அவனோட பாடியை போட்டுட்டேன், அது நேரத்துக்கு காத்தோட காத்தா போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வெளியில் போய் பார்க்குறாங்க, அங்கே எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ரூம்குள்ளே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, நம்ம வேணா வேற ஒரு இடம் பார்த்து அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவனும் நம்மக்கிட்ட இப்போ பணமும் கிடையாது, போகிறதுக்கு இடமும் கிடையாது, அதனால இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறா. அந்த குட்டி பையன் எப்பவுமே சாப்பிடும்போது ஐஸ் கியூப்ஸை வெறும் வாயால் கடிச்சு சாப்பிடுவான். ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோவும் இப்போ சாப்பிட்றத அவள் கவனிக்கிறா. ஸோ லைட்டாக இவன் மேலே சந்தேகம் வருது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் நம்ம ஹீரோ ஒரிஜினலாக தலையில் அடிபட்டு ஒரு மாதிரி மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். அப்போ அங்கே இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குட்டி பையன் தான் அந்த ரூம்குள்ளே போயிட்டு நம்ம ஹீரோ மாதிரியே அவனோட உருவத்தையும் மாற்றிக்கிட்டு இந்த வீடு மாதிரியே ஒரு வீடையும் செட்டப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை அங்கே கூட்டிகிட்டு போயிருந்திருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த வீடு பூரா நம்ம ஹீரோயினும் அந்த பையனை தேடி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த ரூமுக்கு ஓடி போய் பார்க்க அந்த ரூமோட கதவு பூட்டி இருக்கு, சாவியும் இங்கே இல்லை, அந்த பையன் தான் எடுத்து வச்சிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால இவன் அந்த ரூமோட
ரூமோட செவுத்தை உடைக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் ஒரு ரூம்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்டே அந்த பையன் அத்துமீறி நடந்துக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது இவன் மேட் கிடையாது அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் அவனை பிடிச்சி தள்ளி விட அந்த பையனோட ஒரிஜினல் வாய்ஸ் வெளியில வருது. நம்ம ஹீரோயினை பார்த்து மம்மி அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தேன், நீங்க 2 பேரும் இந்த மாதிரி தானே ஒன்னா இருந்தீங்க, உனக்கு இதுதானே வேணும், நானே உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன், நீ என் கூட இருந்துரு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ரூமோட செவத்தெல்லாம் உடைச்சு அந்த ஒயரெல்லாம் தாண்டி அந்த ரூம்குள்ள வந்துடுறான். வந்து பார்த்தா ஒரு பெரிய காடே செட்டப் பண்ணி வச்சிருந்திருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த காட்டுக்குள்ள அந்த வீட்டை தேடி ஓட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக அந்த ரூம்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறா. எந்த பக்கம் ஓடினாலும் அந்த வீட்டை விட்டுட்டு வெளியில வராத மாதிரி ஒரு பக்காவான மேப் போட்டு அதை செட்டப் பண்ணி வச்சிருந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் அந்த வீட்டை கண்டுபிடிச்சி அந்த ஜன்னல் வழியா ஏறி அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். நம்ம ஹீரோயினையும் கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினுக்கு இதில் யார் உண்மையான மேட் அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. 2 பேருமே மாறி மாறி நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பட்ட பேர் ஒன்று வச்சிருந்திருப்பான், அதை சொல்லி கூப்பிடுறான். இதை கேட்ட இன்னொருத்தனும் அதே பேர் சொல்லி கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் டக்குன்னு யோசிச்சு எப்பவுமே சின்ன பையனை கூப்பிடுற மாதிரி அவனோட பேரை சொல்லி கூப்பிடுறா. ஸோ அங்கே அவன் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி அவன் மாட்டிக்கிறான். நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இவனுக்கு தான் எப்படி ஓடனாலும் அந்த வீட்டை விட்டுட்டு வெளியில போக முடியாதுல்ல, அதனால இவன் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக கையில் கத்தி எடுத்துட்டு பொறுமையாக நடந்து வரான். ஒரு வழியா அந்த வீட்டோட மெயின் டோரையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களால அந்த கதவை திறக்க முடியல. அதுக்கப்புறமா அந்த பையன் கரெக்டாக கண்டுபிடிச்சி இங்கே வந்துடுறான். நேராக வந்தவன் நம்ம ஹீரோவை கத்தி எடுத்து குத்திடுறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகி அங்கேயே நின்றுறா. இவனும் அவனை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம ஹீரோயின் கிட்ட வர அப்போதான் தெரியுது அந்த கதவுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயினும் எப்போ வெளியே போயிட்டாங்க அப்படின்னு. என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இவங்க இந்த ரூம்குள்ள தான் இருக்காங்க இல்லையா, அதனால அந்த விஷயம் கேட்டு இவங்கள மாதிரியே ஒரு 2-3 பேர்த்த ரெடி பண்ணி அங்கே இங்கேயும் ஓட வச்சுட்டு இவனை அவங்க தசை திருப்பிட்டு அந்த வீட்டை விட்டுட்டு வெளியே தப்பிச்சு போயிருந்திருக்காங்க. இதை பார்த்ததையுமே அந்த பையன் மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ அந்த ரூமை விட்டுட்டு வெளியில் வந்தாச்சு, இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அவனால் வெளியில் வர முடியாது, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த மெயின் டோர் கிட்ட போய் அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால திறக்க முடியல. ஸோ இவங்களை பின்னாடி துரத்திட்டே அவனும் இங்கே வந்து நின்றுட்டான். கையில் கத்தி எடுத்துட்டு இப்போ நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக அவன் வேகமாக ஓடி வரான். டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு ஓடி வந்து அந்த பையனை இழுத்துட்டு இவனும் வெளியில் போய் விழுந்துடுறான். நம்ம ஹீரோயினும் அந்த கதவை வேகமாக மூடிடுறாங்க. அந்த பையன் அந்த ஏஜிங் ப்ராசஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக ஆரம்பிக்கிறான். ரொம்பவே முடியாமல் கத்துறான். ஆனால் நம்ம ஹீரோயின் இந்த தடவை முன்னாடி பண்ண தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்கவே இல்லை. அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகி ஒரு கிழவன மாதிரி ஆயிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினால் தாங்கவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகி அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் அப்படியே சுருண்டு கீழே விழுகிறான். இதை அவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பையன் கீழே விழுந்து ஒரு மாதிரி சாம்பலாக அந்த காத்தோட காத்தாவே கரைஞ்சு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு காஃபி வாங்கிட்டு அந்த ரூம் கதவை தட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு கதவே திறக்க மாட்டேங்கிறா. என்ன அப்படின்னா இவ பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ கடைசியில் நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆகிட்டா. படமும் இதே இடத்துல முடியுது. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். நான் ஓகே, நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.